அந்த பொண்ணு எங்க நமக்கு முன்னாடி வருது. இடம் போலீஸ் கதை மாதிரி தான் மறைஞ்சு இருக்குது. இன்னைக்காவது ஒரு நாள் அதை பாத்துற மாட்டோமான்னு நினைக்கிறேன். ஆனா அது நடக்க மாட்டேங்குது. இது வரைக்கும் இவரே அந்த பொண்ணு பார்த்ததில்ல. இவரை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா கிறிஷோட பாட்டி கிட்ட இவரை போய் ரவுடின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ரவுடியா? அவங்க சொன்னது ஒண்ணும் தப்பு இல்லையே. இவனும் ரவுடி மாதிரி தானே நடந்துக்கிறான். அப்படி என்ன அவர் ரவுடியா நடந்துட்டாரு? கையில கத்தி அருவாவோடவா இருக்காரு? அவனுக்கு கையே போதுமே, கத்தி எல்லாம் தேவையில்லை. டேய் அம்மா இதை சொல்லணும்லாம் சொல்லிட்டு இருக்காத. முத்து என்ன ரவுடியா? அவனுக்கு ஏதாவது தப்புன்னு பட்டா எதிர்த்து கேட்பான். இதுக்கு பேர் ரவுடியா? எல்லா ரவுடிகளும் அப்படிதான்டா. தன்னை ஹீரோவா நினைச்சுக்கிட்டு இவன மாதிரி அடிதல்ல இறங்குவாங்க. தப்பா தட்டி கேக்குறவங்க ரவுடி எல்லாம் இல்ல, ஹீரோன்னு சொல்லலாம். யாரு இவன்? ஹீரோவா? வில்லன் வேணா சொல்லலாம், சரியா இருக்கும். டேய் ரவி, புர்ரா, அவன் ஒரு பயந்தாங்குழி கேஸ்ரா. அவனுக்கு பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவன் என்கிட்ட தான் கொண்டு வருவான். 4 பேரை அடிச்சாதான் ஹீரோவா? 4 பேரை அடிச்சா அது ஆக்ஷன் ஹீரோ. அதுவே 4 பேர்கிட்ட அடி வாங்கினா அவன் காமெடி ஹீரோ. அப்ப அவன மாதிரின்னு சொல்லு. ஒரு விஷயத்த படிச்சவங்க ஹேண்டில் பண்றதுக்கும் படிக்காதவங்க ஹேண்டில் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மனோஜ் எதையுமே டீசென்ட்டாவும் சென்சிபிளாவும் தான் ஹேண்டில் பண்ணுவாரு. உங்களுக்கு அடிதடி மட்டும் தானே தெரியும். ரோஹிணி, அவர் யார்கிட்ட எப்படி பேசினா புரியுமோ அப்படிதான் பேசுவாரு. எல்லாத்துக்குமே படிப்பை கொண்டு போய் வைக்காதீங்க. இப்பெல்லாம் படிச்ச ஆளுங்க தான் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு டீசென்டான ரவுடியா இருக்காங்க. அப்படி சொல்லு மீனா. நியூஸ பார்த்தாலே கிரிமினல் கேஸ்ல மாற்றவன் எல்லாம் படிச்சவனா தான் இருக்கிறான். நல்லா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி படிச்சவனா நல்லவன் அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்குது. மீனா, கிறிஷோட அம்மா எதுக்கு முத்துவ பார்த்து ரவுடின்னு சொன்னாங்க? கிறிஷோட பாட்டி அவனை வந்து கூட்டிட்டு போனாங்க. ஏன்னு கேட்டதுக்கு கிறிஷோட அம்மா அவங்க கிட்ட சொல்லிருக்காங்களா, இந்த மாதிரி கிறிஷ் இங்க இருந்தா ரவுடி ஆயிடுவான்னு. ஏன்னா இவர் அடிதடின்னு போறவரா. அது எப்படி கிறிஷோட அம்மாவுக்கு தெரியும்? முத்துவதான் அவங்க பார்த்ததே இல்லையே. இதுவே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா தான் இருக்கு. விஷயத்துல எல்லாமே குழப்பமா தான் இருக்குது. பல குரல் அது சரியானா முதல்ல அவங்க அம்மா யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கோ. டேய், அதான் அந்த பையன் அவங்க பாட்டிட்ட போயிட்டான்ல. முடிஞ்ச பிரச்சனை ஏன்டா திரும்ப ஆரம்பிக்கிறீங்க? உன்னால எல்லாருக்கும் பிரச்சனை மட்டும் தான் வருது. யாரால? என்னால. ஆமா, நீ சொன்ன ஐடியாவை ட்ரை பண்ணி தான்